உலகத்தில் இருக்கிற எல்லா விமனும் அவங்களுக்கான சில லீகல் ரைட்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ரைட்ஸ்ன்னு பார்த்துடலாமா? எஸ். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் இன்ஸ்டாகிராம் பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் ஆர்டிஸ்டிக் அட்வொகேட்டையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் கொடுக்க வந்த கேஸ் இந்த ஏரியாவில் வராது, உங்கள் ஏரியாவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ரைட் தான் 0 FIR. செக்ஷன் 173 ஆஃப் BNSS உங்களுக்கு இந்த ரைட்டை கொடுக்குது. இந்தியாவில் நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க உங்களோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு FIR நம்பர் இடத்துல 0ன்னு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் கேஸை ப்ராப்பராக ரெஸ்பெக்டிவான ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமே ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படிங்கிற ரீசன் சொல்லி யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. நிறைய லேடிஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயக்கமாக இருக்கும், இல்லை பயமாக இருக்கும். சில நேரம் அவங்களோட ரெப்யூட்டேஷன், ஃபேமிலி பற்றிலாம் யோசித்து தயங்கி கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டு கொடுக்காம போயிடுவாங்க. அந்த மாதிரி லேடிஸ்க்கான சூப்பர் ப்ரொவிஷியோ தான் வர்ச்சுவல் கம்ப்ளைண்ட் ஆர் EFIR. நீங்கள் இமெயில் மூலமாகவோ இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல் போர்ட்டல்ஸ் மூலமாகவோ லைக் நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டல்ஸ், ஸ்டேட் வெப் போர்ட்டல்ஸ் மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை சென்ட் பண்ணலாம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களோட கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணி கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். செக்ஷன் 46 Clause 4 of CRPC or Section 43 Clause 5 of BNSS. Arrest rules of women. ஒரு விமனை லீகலாக நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விமன் ஆஃபீஸர் மட்டும்தான் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு மேல் ஆஃபீஸர் கண்டிப்பாக அவங்கள டச் பண்ணியெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அரெஸ்டிங் ப்ரொசீஜரில் இருக்கிற கோல்டன் ரூல் ஃபார் விமன் என்னன்னா, சாயங்காலம் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு விமனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, டீடைன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு வேளை எக்ஸப்ஷனல் கேசஸாக இருந்துச்சு அப்படின்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிட்டனாக பர்மிஷன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியும். அதுவும் கண்டிப்பாக ஒரு உமன் ஆஃபீஸர் கூட இருக்கணும், உமன் ஆஃபீஸர் தான் அரெஸ்ட் பண்ணியும் இருக்கணும். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கிறது மட்டும்தான், அதாவது ஃபிசிக்கல் அப்யூஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக டொமஸ்டிக் வயலன்ஸ் அது மட்டும் கிடையாது. வேர்பல் அப்யூஸ், அதாவது இஷ்டத்துக்கு ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வல்கராக திட்டுறதும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். அது மட்டும் இல்லை, எக்கனாமிக் அப்யூஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான பணம் தேவைப்படுற நேரத்தில் கொடுக்காம அலக்கழிக்கிறது, இது எல்லாமும் டொமஸ்டிக் வயலன்ஸில் வரும். ஒரு பொண்ணை பயமுறுத்துறது, அவங்கள ட்ராமா ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறதெல்லாம் கூட டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிற விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கேட்கலாம், இல்லை மெயின்டெனன்ஸ் ஆர்டர் கேட்கலாம். ரைட் டு ரிசைட், அது எங்கே அவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்ததோ அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான ரைட்டும் ஆர்டராக கேட்கலாம். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஆர்டிக்கல் 39D ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி உங்களுக்கு இந்த லீகல் ரைட்டை தருது. அதாவது மென் மாதிரியே விமென்க்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பே, ஜெண்டரை காட்டி பயாஸ்டாக ரெமுனரேஷன் பே பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HR டிபார்ட்மெண்ட்டில் சேம் லெவல் ஆஃப் சீனியாரிட்டியில் ஒரு மென் இருக்காங்க, ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா அந்த மென்னுக்கு என்ன சேலரி பே பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அதே அமௌண்ட் ஆஃப் பே தான் உமனுக்கும் பே பண்ணணும். ஸோ கார்ப்பரேட் ஸ்பேசஸில் அன்ஃபேராக யாரையும் ட்ரீட் பண்ணக்கூடாது, ஜெண்டர் பயாஸ்டாக ட்ரீட் பண்ணவே கூடாது. நிறைய லேடிஸ் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவங்க யோசிக்கிற ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். அவங்க யோசிக்கிறது என்னென்னா, என்கிட்ட பெருசாக பணம் இல்லை, ஸோ நான் எப்படி கோர்ட்டை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இதுக்கான சொல்யூஷனாக உங்களுக்கு கொடுக்கப்படுற லீகல் ரைட் தான் ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட். ஆர்டிக்கல் 39A 304 ஆஃப் CRPC
உங்களுக்கு இந்த ரைட்டை தருது. நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா கோர்ட்டே உங்களுக்காக லாயரை அப்பாயிண்ட் பண்ணி அந்த கேஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணி தருவாங்க. எவ்ரி உமன் இன் இந்தியா ஹேஸ் அ ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் அண்ட் ஃப்ரீ லாயர் த்ரூ DLSA ஆர் TLSC, District Legal Services Authority or Taluk Legal Services Committee. ஒர்க்குக்கு போகிற எல்லா விமனுக்கும் தேவைப்படுற ரைட் தான் ரைட் டு ஒர்க் பிளேஸ். 10 மணிக்கு மேலே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கண்டிப்பாக ICC இருக்கணும், இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அந்த கமிட்டியை ஒரு விமன் தான் லீட் பண்ணணும். லேடிஸ் அவங்க ஒர்க் பிளேஸில் நடக்கிற எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த மாதிரி ஒரு இதில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வித்தின் 90 days என்கொயரி பண்ணி முடிக்கணும். இது அண்டர் போஷ் ஆக்ட். மெயின்லி இதை கொண்டு வந்தது எனி கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் ஆர் டொமஸ்டிக் வயலன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ். ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ், இது ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட். நார்மலி எல்லா லேடிஸும் பயப்படுறது என்னன்னா, யாராவது நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் நம்ம திரும்ப அட்டாக் பண்ணால் அது ஒரு போலீஸ் கேஸ் ஆகிடும், இஷ்யூ ஆகிடும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ரைட் மூலமாக யாராவது உங்களை அட்டாக் பண்ண வந்தால் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்காக நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணால் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் லா தருது. செக்ஷன் 96 ஆஃப் IPC ஆர் செக்ஷன் 34 ஆஃப் BNS. ஸோ இனிமேல் யாராவது உங்கள் மேலே ஆசிட் அட்டாக் பண்ண வராங்க, இல்லை கிட்னாப் பண்ண வராங்க அப்படிங்கிற மாதிரி சீரியஸ் சுச்சுவேஷன்ஸில் அட்டாக் பண்ண யோசிக்காதீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பயப்படுறத அவாய்ட் பண்ணணும். எப்போவுமே நம்மளோட சேஃப்டி நம்மளோட ரைட் தான். நம்மளோட சேஃப்டி நம்ம கைகளில் தான் இருக்குது. ரைட் டு ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. பர்டிகுலர் கேஸில் ஒரு விமன் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த விமனை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸோ அவங்களோட ஐடென்டிட்டியோ ரிவீல் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலி செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் ஆர் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸில். ரைட் டு ப்ரைவசி இன் சைபர் கிரைம் கேசஸில் செக்ஷன் 66E ஆஃப் IT அண்ட் செக்ஷன் 67 and 67A ஆஃப் IT ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அதை தவிர IPCலையும் 19, 420, 499, 500 மாதிரியான செக்ஷன்ஸில் உங்களுக்கான ரைட் டு ப்ரைவசி கொடுக்கப்படுது. டெக்னாலஜிக்கலியும் டெக்னிக்கலியும் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறீங்க. விஷாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸில் தான் நான் சொன்ன போஷ் ஆக்டை 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபார் சேஃப்டி பர்பஸஸ் ஆஃப் விமன். பொண்ணுங்களாக இருக்கிற நம்ம பயப்படக்கூடாது. நம்மள மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புள் இந்த வேர்ல்டில் கிடையாது, பி இட் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. இந்த வீடியோ எல்லா விமனுக்கும் போய் கண்டிப்பாக சேரணும். ஸோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் விமனாக இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களோட சிஸ்டர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஆஃபீஸ் மேட்ஸ்க்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது உங்களோட அட்வொகேட் ராஜமாதங்கி.